ஒரு கடவுளுடைய மனிதனுடைய மேன்மை அவன் பெறும் வெற்றிகளில் மாத்திரம் இருப்பதில்லை, அவன் செய்யும் சாதனைகளில் மாத்திரம் இருப்பதில்லை. May I repeat it again? The greatness of a person is not in his successes and his achievements alone. தற்கால உலகம் சில நேரங்களிலே சாதனைகளிலே மாத்திரமே கவனம் செலுத்துகிற உலகம். சங்கீதக்காரனுடைய மேன்மை அவன் பெற்ற வெற்றிகளில் மாத்திரமல்ல, அவன் வீழ்ந்தபோது எழுந்து வந்தானே அதில் தான். ஆமென். யார் ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? விழுந்தபோது எழுந்திருக்க வேண்டும், அதுதான் வெற்றி, சாதனை அல்ல. நாம் பெறும் ஜெயம் அல்ல, அதை தாண்டிய வெற்றி. விழுந்தபோது மீண்டும் எழுந்து வருவதில் தான். நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, தற்கால உலகம் எண்ணிக்கையில் ரொம்ப கவனம் செலுத்துகிறது, பெரிய பெரிய காரியங்களிலே கவனம் செலுத்துகிறது. திருச்சபையும் சில நேரத்தில் பாவத்தை குறித்த யோசனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. If you want to challenge me, I can meet and talk to you. This is a very, very sad state of our churches today. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை இந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார். அவர் கடந்து வந்த பாதையில் வீழ்ச்சியின் பாதையும் இருந்தது, ஆனால் அங்கேயே உட்கார்ந்திருக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாளிலே நாம் பெற்ற ரட்சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே மாத்திரமில்லை. There's something more than salvation. ரட்சிப்பை தாண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அது அவசியம். சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்டது உண்மை, அது முக்கியம், அதுதான் ஆரம்பம், அது அத்தியாவசியமானது. அதற்கப்புறம் என்ன என்ற கேள்வி. நான் சென்ற சபையில் சாட்சி சொல்ல வருவார்கள். என்ன சொல்வார்கள்? 1973 ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை தடவை சொல்லுவாங்க? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்னுடைய வாழ்க்கையின் போக்கு ஆண்டவருக்குள்ளாகவே இருக்க வேண்டும். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப சாந்தமானவர், இரக்கமுள்ளவர், அன்பானவர், கண்டுக்க மாட்டார், நான் செல்லப்பிள்ளை, அபிஷேகம் பெற்றவன். நான்சென்ஸ். ஆண்டவர் கோபம் கொள்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் அதை உணர்ந்து சொல்கிறார். 1 வசனத்தில், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உமது உக்கிரம் என்றால் கடுங்கோபம், கடுங்கோபத்தில் என்னை தண்டியாதேயும். இந்த 4 வார்த்தைகள் நல்லா கவனிங்க. கோபம், உக்கிர கோபம், அதீத கோபம், கடிந்து கொள்ளுதல், தண்டனை. Our God is serious about sin. குறிப்பாய் கடவுளுடைய பிள்ளைகள் பாவம் செய்யும்போது, என் செல்ல பிள்ளை தானே, பரவாயில்ல, ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரே என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார், தம்பி அவருக்கு ஒரு பலவீனம், மற்றபடி ஒன்றுமில்லை. என்ன பலவீனம்? பாவத்தை பலவீனமாய் நாம் என்ன செய்கிறோம்? மொழிபெயர்க்கிறோம். இன்ஃபர்மிட்டி.
கடவுள் ஒரு சில பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார் நினைக்கிறோம். இது போதகர்களும் அடங்கும். I'm standing here, including myself. God has no soft corner for sinners. நீ 10 அனுபவம் பெற்றிருக்கலாம், 15 அனுபவம் பெற்றிருக்கலாம், 1000 பேருக்கு பேசியிருக்கலாம், 1000 மைல்கள் கடந்து ஊழியம் செய்திருக்கலாம். When it comes to sin, பாவம் என்று வரும்போது ஆண்டவர் சமரசப்படுத்திக் கொள்கிறவரே அல்ல. There are no favorites in the kingdom of God. நம்ம எல்லாரும் ஒன்று தான். Sin is not an infirmity of a human nature. It's a fallen nature. பாவம் என்பது மனுஷிகத்தினுடைய ஒரு பலவீனம் அல்ல. பாவம்தான். அதை வேறு விதமாய் நாம் வேறு ஒவ்வொரு மக்களுக்கும் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கக்கூடாது. மிஷன்லேயும் அதை நான் பார்த்தேன். என்னோடு கூட ஒரு பணியாற்றிய ஒரு மனிதன் நல்லா வேலை செய்வார். ஆனால் அவருடைய அணுகுமுறைகளில் சுத்தமில்லை, பாவம் இருந்தது. எனக்கு இமீடியட் பாஸ் கிட்ட ஒரு தடவை நான் சொன்னேன், என்னால் வேலை செய்ய முடியல. ஏன்? கடவுளுக்கு பிடிக்காத சில காரியங்களை அவர் செய்கிறார். பிரபு அதெல்லாம் கண்டுக்காத. இன்னொன்று சொன்னார், அவர் செய்திருக்கிற வேலையெல்லாம் பாருங்கள். த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் built, the equipments he has brought into the office. Don't bother about sin. I think we have to be careful. பாவம் யார் செய்தாலும் சரி, எந்த ரூபத்தில் செய்தாலும் சரி, கர்த்தர் மகிழ்ச்சி அடைவதில்லை. God disapproves. That's why the word rebuke comes. The discipline comes. கண்டிக்கிறார், தண்டிக்கிறார் என்ற வார்த்தை, பாவத்தை ஆண்டவர் மிகவும் 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 சீரியஸாக எடுத்துக்கொள்கிறார். God did not approve David's action. 40ஆம் சங்கீதத்தில், என் பாவங்கள் என் மேலே புரண்டோடினது போல சொல்கிறார் அவர். பாவம் என்னை மேற்கொண்டு விட்டது என்று கதறுகிறார். அந்த அளவுக்கான பாவம். God is not pleased. கடவுளுடைய பிள்ளைகள் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அது ஆரம்ப விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் எந்த தலைவில் உச்சத்தில் யார் இருந்தாலும் சரி, அவர் சமூகத்தில் நிற்கும்போது அவராலே அங்கீகரிக்கப்பட்ட மக்களாய் நாம் இருக்க வேண்டும். சங்கீதக்காரனை குறித்து ஒரு வார்த்தை, அவர் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனாக இருந்தார் இல்லையா? He was pleasing man before God. கடவுள் அவனை அங்கீகரித்தார். காலம் கடந்தது, பாவம் அவனுக்குள்ளே ஊடுருவி சென்று விட்டது. ஒரு நாளிலே அவன் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். What a fantastic statement it was. He could lift up his eyes and see God. 40ஆம் சங்கீதத்தில் வரும்போது, என்னால் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. Because he was not approved. அங்கீகரிக்கப்படவில்லை. There was a displeasure from God's side. Our God is a God of anger at times. எத்தனை பேர் என்ன திட்டுறீங்கன்னு தெரில. சத்தியத்தை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. நான் தொடர்ந்தேர்ச்சியாக இருமாப்போடு
ஆண்டவர் சொல்லியும் கேட்காதபடி என்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே செலுத்தி கொண்டே இருப்பேன் என்றால், சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாதுங்க, எல்லாம் பாவம்தான். ஆண்டவருடைய கடுங்கோபத்திற்கு நான் ஆளாகக்கூடும். தாவீது ராஜாவே எப்படி சொன்னார் என்றால், நீங்களும் நானும் ஏமாத்திரம். இந்த சங்கீதத்தில் நான் ரொம்ப நாள் ஒரு வழக்கமாக எடுப்பதற்கு அதிகமாக நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஏன்னா அது எவ்வளவு எளிதாக்கி தர முடியுமோ அதனால் எளிதாக்கி தரணும்னு. சில நேரங்களில் என்னால் மேலே போக முடியல, அங்கே நின்றுட்டு நிப்பாட்டிட்டு போயிட்டேன். 2 வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக என் சபைக்கு சொல்லும்போது இதை எப்படி கலப்படம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்ற பாரம் எனக்குள்ளே இருந்தது. நான் நினச்சதை, நான் கற்றுக்கொண்டது அப்படியே சொல்லுகிறேன். இதை பேசுகிறவன் நானும் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன். Our God is a God of anger when we sin. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். எங்கே பிரச்சனை? 8வது தரையும் நான் துணிந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு. That's where the problem is. I don't know who you are this morning. God has warned you several times. எச்சரித்தார், கண்டித்தார், பேசினார், உணர்த்தினார், தடுத்தார். என்னை நேசிக்கிற ஆண்டவரே என்று சொல்லும்போது ஆண்டவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது. என் குற்றங்களை அவர் அங்கீகரிக்காதவர். என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் சிந்தனைகள், என்னுடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாமே அவரை உறுத்தி இருக்கக்கூடும், கோபப்படுத்தி இருக்கக்கூடும். Are you prepared to say sorry to God? எத்தனை முறை? 2வது, there was an agony. சங்கீதக்காரனுடைய வேதனை அது நிறைய இருக்குது. போதகர் போன வாரமே சொல்லிட்டார், பாவம் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதாக. 38ஆம் அதிகாரம் 2-14 வரை படிச்சிங்களேன்னா, டேவிட் வாஸ் இன் டீப் ட்ரபிள். சங்கீதத்தில் வாசிக்கும் போதெல்லாம் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார்னா குஷியாக இருந்துச்சு ரொம்ப, இல்லையா? அப்படிதானே? There was an overwhelming joy when we worship God. He enumerates all that has happened in his life. He was filled with praise. But here in this song, he was full of agony. பாருங்கள், 2ஆம் வசனம், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது, உமது கோபத்தினால் என் மாம்சத்திலே ஆரோக்கியமில்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளிலே சௌக்கியமில்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்றது, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. திரும்ப என்னுடைய நம்பிக்கை, எல்லா வியாதியும் பாவத்தினால் வரவில்லை. சில பாவத்தை நான் வரவழைத்து கொண்டேன். சங்கீதக்காரனுடைய வேதனையினுடைய ஆழம், அவலம் அவருடைய வார்த்தைகளிலேயே நாம் கேட்கிறோம், இல்லையா? பாவம் என்பது ஏதோ ஒரு இடத்தை தான் பாதிக்கும், இல்லையா? அப்படி தான் நினைக்கிறோம். உதடுகளின் பாவம், ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசி உதடுகளில் தான் பாவம் செஞ்சார். என்ன சொன்னார்? ஐயோ நான் சொன்னாரா? அது மனம் சொன்னாரா?
நம்ம நினைக்கிறோம் அது நத்திங். There was a physical attack. சொன்னார், என்னை குத்திற்று, உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது. It was piercing experience in his body, deeply. நான் யோசிக்கிறேன், பவுல் அப்போஸ்தலன்ட்ட இயேசு கிறிஸ்து பேசும்போது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஏன் சொன்னார்? முள்ளை போய் உதைச்சார் அவர். There was a conscience speaking. மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப திரும்ப குத்தினார். வலி. மாட்டு வண்டி ஓட்டுகிறவர்கள் ஒரு சாட்டை வச்சுருப்பாங்க. அந்த சாட்டினுடைய முனையில் ஒரு ஊசி இருக்கும். தாற்றுக்கோள்னு சொல்லுவாங்க. மாடு முன்னேறி போகாத போது அது முரட்டு படிச்சேன்னா இந்த தாற்றுக்கோளில் ஒரு குத்துவான். சொரணை இருக்கிற மாடான என்னாகும்? உடனடியாக முடிச்சுட்டு திரும்ப குத்தாது. ஆனால் முரண்டு பிடிக்கிற மாடு திரும்ப திரும்ப எட்டி உதைக்கும். உதைக்க யாருக்கு வலி? மாட்டுக்கு தான் வலி, ரத்தம் வரும். I think that's the experience David was going through. அந்த அனுபவத்தை தான் தாவீது ராஜா அனுபவித்து சொல்கிறாரானா தெரியல. குத்துகிறது, உம்முடைய அம்புகள் என்னை குத்துகிறது. A pricking conscience. எல்லாத்தையும் நம்ம தப்பி ஓடிடலாங்க, மனசாட்சியை தப்பித்து ஓட முடியாது. That's what happened to me when I became a Christian. உலகத்தையே நாடக மேடையாக்கி ஏமாத்திடலான்னு பார்த்தேன் இல்லையா? ஒரு நாள் தனிமையாக இருக்கும்போது என்னால் என்னையே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குத்தும் மனசாட்சி. விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அவருடைய சரீரத்திலே ஏதோ ஒன்று அவரை துன்பப்படுத்தி கொண்டு இருந்தது. Acute pain cannot be explained at times. There is pain. அடுத்து சொல்கிறார், உம்முடைய கை என் மேலே பாரமாக இருத்திற்று. There was a suppression. சங்கீதக்காரனுடைய பரிதாபமான நிலைமையை தொடர்ந்து வாசிங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறாரு. He was very critical. Too heavy. I cannot bear. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது நம்முடைய கரத்தின் பலன் உதவாது. நான் கேஜிஎஃப்பில் வேலை ஊழியம் செஞ்சு கொண்ட போய் ஒருத்தர சொன்னது ஆவறதில்லை சார்னுவாங்க. என்ன அது ஒத்து வராது, ஆவறதில்லைங்க. கடவுளுடைய பலம் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும்போது என்னுடைய சொந்த பலத்தினால் நான் மேற்கொண்டு வரவே முடிவதில்லை. Because God's hand is too powerful. No human hand can resist. Do not resist. ஜோனத்தன் எட்வர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பிரசங்கியார், போதகர், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினார். 1741 வருஷம் கனெக்டிகட் என்ற ஒரு இடத்துல, என்ஃபீல்ட் என்ற ஊரில் ஒரு பிரசங்கம் பண்ணினார். சின்னர்ஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் ஆங்க்ரி காட்னு சொல்லி அவருடைய தலைப்பு. ஒரு பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் தெரியாது. ஆனால் கேட்டேன், அவ்வளோ சத்தமாக பேசலை, அமைதியாக தான் படிக்கிறார் அவருடைய சர்மனை. அவர் சொல்கிறாரு, மேன்ஸ் ஹேண்ட் கேன் நாட் பி ஸ்ட்ராங் வென் காட் ரைசஸ் அப். கர்த்தருடைய கரம் பாரமாய் நம்மேல் இறங்கும்போது மனிதனாலே அதை எதிர்த்து நிற்கவே முடியாது. என்னுடைய சரீரத்தில் பலமில்லை,
சுகமில்லை என்று சொல்கிறார், ஆரோக்கியமில்லை. என்னுடைய எலும்புகளிலே சுகமில்லை. சரீரம் மாத்திரமல்ல, மாம்சம் மாத்திரமல்ல, அதை தாண்டிய தாக்கம் இருக்கிறது. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. Sin can lead us to a stinking condition. பாவம் என்னை நாற்றம் அடிக்க செய்யக்கூடும். Careful. There are emotional damages. உணர்வுபூர்வமான பாதிப்புகள் இருக்குமே. 8ஆம் வசனத்தில், நான் பெல்நற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினாலே கதறுகிறேன். 6ஆம் வசனத்திலே, நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். அந்தி சந்தி மதியான வேளைகளிலே ஆராதிக்க தெரிந்தவர் இந்த தாவீது. என் வாய் எப்போதுமே அவரை துதிக்கும் என்று சொல்லி பாடிக்கொண்டிருந்தவர். அவர் சொல்றாரு, நான் சோகப்பாட்டு பாடிட்டு இருக்கிறேனே, துக்கத்தோடு திரிகிறேன். My back is filled with soaring pain. My loins are full of inflammation. அவருடைய சரீரம், அவருடைய ஆத்மா, உணர்வுகள் எல்லாமே கஷ்டம். வேறு யார் என்ன சொல்றாரு? என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள். There was social isolation. பாவம் நண்பர்களையும் உறவினர்களையும் விட்டு நம்மை தூரமாக்கும். என் சிநேகிதரும் என் தோழரும் என் இனத்தாரும் தூரமாய் நிற்கிறார்கள். அப்படின்னா என்னுடைய துன்மார்க்கம் அவ்வளவு கொடூரமாய் மாறிவிட்டது. It's not one side forsakenness. Friends forsook him. Enemies haunted him. நம்முடைய பலவீனத்தை எதிராளியானவன் சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வான் இல்லையா? எதிரிக்கு ஒரு அடி எங்கே அடிக்கணும்னு தெரியும். சின்னத்தை எழுந்திருக்கவே முடியாதபடி அடித்து விட்டு போயிடுவான். எதிராளிகள் என் மேல் கங்கணம் கட்டி கொண்டு திரும்புகிறார்கள். ஏத்தான் சங்கீதக்காரன் 11ஆம் சங்கீதத்திலே சொல்கிறார், எந்த பக்கத்திலிருந்து எதிராளி என்னை தாக்குறானோ என்று தெரியவில்லை, அந்த காலத்திலிருந்து அம்புகளை தொடுக்கிறார்கள். A fall was imminent. சரீரம், உணர்வுகள், உள்ளம், உறவுகள் அங்கு பாதிப்பது. சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னால் பேச முடியலையே, நானும் செவிடனை போல காது கேளாதவனாகவும் இருக்கிறேன். அவரால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. டிஃபெண்டன்ட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஏன்? பாவம். 27ஆம் வசனத்தில், நான் தடுமாறி விழ ஏதுவாக இருக்கிறது. I am about to fall. வீழ்ச்சியின் பாதை சில நேரங்களிலே ஒவ்வொன்றாய் வருகிறது. நான் கவனிக்காமல் போயிட்டேன்னா there will come a time we will totally flat. சங்கீதம் 1 படிச்சு பாருங்க. நடக்கிறான், நிற்கிறான், உட்காருகிறான், அப்புறம் படுத்துடுறான். Gone. Put together all, there will be a spiritual failure. சங்கீதக்காரன் கத்துறார், எனக்கு தூரமாக இராது ஆண்டவரே. யார் தூரமாக போனது? ஆண்டவரா தூரம் போனார். நீ போயிட்ட. டோன்ட் பிளேம் காட்.
நம்முடைய சபைகளிலே தங்களுடைய சொந்த பாவத்திற்கு, சொந்த தோல்விக்கு, சொந்த வீழ்ச்சிக்கு யாரையோ ஒருத்தரை கைகாட்டி விட்டு தப்பித்து கொள்ளும் மக்கள் நிறைய இருக்கிறார்கள். எதுவும் இல்லைன்னா இந்த சபைக்கு வந்து தான் நான் கெட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? நம்ம சபை ரொம்ப நல்ல சபை நினைக்கிறேன் இல்லையா? I've heard. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையில் வேலை செஞ்சுருக்கிறேன். ஐ நோ. பாவத்திற்கு யாரையோ குறை சொல்லிட்டு ஆண்டவர் தூரமாக போயிட்டாரு. டு மீ காட் நெவர் கோஸ் ஃபார் ஆஃப். நான் தான் அவர் இருக்கிறாருன்னு இதை உணர்றதில்லை கிட்ட. அப்படி தானே? ஆல் ஹேப்பன் சடன்லி இல்லை, ஸ்லோலி வீழ்ச்சியின் பாதையில் உணர்வு இல்லாமல் போயிட்டோம்னா வீழ்ச்சி அடைந்து விடுவோம், முழுவதுமாக தோல்வி அடைந்து விடுவோம். We distance ourselves to God, from God. கர்த்தர் பேசுகிறாரு, என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதே இல்லை, பைபிள் படிக்கிறேன் பேசுறது இல்லைன்னா நீ கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். என் காது கேளாதவனாய் மாறிவிட்டேன், என்னால் ஜெபம் பண்ண முடியவில்லை, நான் பேச முடியவில்லை. ஏன்? எங்கேயோ முடிச்சு வந்து விட்டது, எங்கேயோ குறை வந்து விட்டது, பாதிப்பு வந்து. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தேன். குடும்ப உறவுகளை சாத்தியமாக இல்லையா? நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா ஆரம்பிப்போம், அப்படித்தானா? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவுகளில் பிரிவு வரும்போது, பிசாசு நம்மளை கிரியை செய்யும்போது பேச்சு தொடர்பை துண்டித்து விடுவான். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சாத்தியம். வேதம் வாசிக்கிறேன் கடமைக்காக, ஜெபிக்கிறேன் ஆமேன் சொல்லுகிறேன் ஏதோ கடமைக்காக, ஆலயம் செல்கிறேன் எனக்குள்ளே உயிரூட்டம் இல்லை, சடமாய் சென்று வருகிறேன். ஆல் சைட்ஸ் அஃபெக்டட். எல்லா பக்கத்திலிருந்தும் தாக்கம், பாவம். தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் உணர்த்தலில் கொண்டு வரும்போது உணர்வுக்குள்ளே வந்து விட்டார். அவர் திரும்ப திரும்ப இந்த புத்தகத்தில் சொல்கிறார், என் பாவம், என் அக்கிரமம், என் மதிகேடு. 5ஆம் வசனம் மதிகேடு, 4ஆம் வசனம் அக்கிரமம், 3ஆம் வசனம் என் பாவம். அவன் பாவம் அல்ல, அவ பாவம் அல்ல. சூழ்நிலைகள் மேலே பழி போட்டு ஓடவும் செய்ய வேண்டாம். டேவிட் அக்னாலஜ். 4 ஏ நான் சொல்ல போகிறேன், சரியா? ஒரு ஏ என்ன சொன்னேன் சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஏ, anger of God. சரியா? 2வது agony of David. 3வது acknowledging with personal responsibility. என் பாவத்திற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். My guilt, my sinful folly, my sin. நிறைய இடத்துல நான் படிச்சிருக்கிறேன், பாவத்துக்கு வெவ்வேறு வாசனம் சொல்லுவாங்க, வெவ்வேறு வார்த்தைகள் விளக்கம் சொல்லுவாங்க. இங்கே சொல்கிறாரு, என் மதிகேடு. புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆரம்பித்தேன், அறிவாளி, இன்டலெக்சுவல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட அறிவாளி, எல்லாம் தெரிந்தவன், ஞானி. நான் பேதமையாகிவிட்டேன், புத்தி கெட்டு போய்விட்டது. Sin can destroy our brain. Sin can distort our reasons. And it comes out false justification.
acknowledging personal responsibility before the wounds fester. என்னுடைய புண் நாற்றம் அடிப்பதற்கு முன்பாக நான் கவனம் செலுத்த வேண்டும். We ignore sometimes. அல்சர் ஆகி நாடுற வரைக்கும் விட்டுடுறோமே. Uncared wound, uncared sin is dangerous either. Dangerous either. தாவீது ராஜா ஒரு தைரியசாலி. ஒரு சூழ்நிலையில் கடவுளிடத்தில் நேரடியாய் வந்தார், தைரியத்தோடு வந்தார், கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. He took a bold step to come to God again. சட்டிலிட்டி ஆஃப் சின்னு நானே சில ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுறேங்க. ஏன் தெரியுமா? பாவத்தினுடைய தந்திரமான தன்மையை நாம் மறந்துட்டோம். யூ cannot hide. முதலாவது சொல்கிறேன், சின் பாவம் வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கும். நாம் நன்மை செய்யாமல் போனால் பாவம் எங்கே படுத்திருக்கோம்? நம்ம வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். ஆங்கிலத்தில் கவுச்சஸ் ஃபார் an opportunity, வெயிட்டிங் about. நான் எந்த தப்பும் செய்யவில்லை, நான் சர்ச்சில் எதுவும் செய்ய போவதில்லை, நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய மாட்டேன். டேஞ்சர், யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டார்கெட். பாஸ்டர் சொன்னார் இல்லையா, ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். கடவுளுக்காக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருப்பேன் என்றால் பிசாசனுடைய எளிதான இலக்கு நீ. இரண்டாவது, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். Not only couches, it follows us with all attention. எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். It will find you out. ஒரு நாள் பிடிச்சிரும். பிடிச்சோம் என்ன செய்யும்? இயேசுநாதருடைய வார்த்தைகள், truly truly I say to you, everyone who commits sin is a slave to sin. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான் என்று 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவரே சொல்கிறார். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். நீ போகிறதுக்கு முன்னாடியே பாவம் போய் சொல்லிடுறாங்க, நியாய தீர்ப்பில் சாட்சி சொல்லும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், For our transgressions are multiplied before you, our sins will testify against us. நம்முடைய பாவம் நமக்கு எதிராய் சாட்சி சொல்லும். This is the subtle nature of sin. திரும்ப நான் நரேட் பண்ணட்டுமா? படுத்திருக்கும், பின்தொடரும், பின்தொடர்ந்து பிடிக்கும், பிடித்து அடிமையாக்கிவிடும். அடிமையாக்கிட்டு எனக்கு முன்னால் அது போகும் நியாய தீர்ப்புக்கு. அங்கே நின்று நான் இல்லைன்னு சொன்னாலும் அது சாட்சி சொல்லும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருக்கும் என்று பவுல் சொல்கிறாரே, அதுதான். I don't know who you are today. Don't play with sin. பாவத்தோடு விளையாட வேண்டாம். பாவத்தின் வலை எல்லா இடத்திலும் விரிந்திருக்கிறது. தாவீது ராஜாவினுடைய ஒரு அருமையான குணம், அவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மீறுதலை ஆண்டவிட்ட சொல்லுகிறேன், அறிக்கையிடுகிறேன். 38ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம், என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். அப்படி என்றால் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறார். Confession and renunciation come together. பாவத்தை அறிக்கையிடும்போது
வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. கிறிஸ்தவனை குறித்து நான் வேறு மதத்தில் இருந்தபோது சொல்லுவேன், பண்ணுற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லிட்டு வந்தாலும் திங்கக்கிழமை மறுபடியும் ஆரம்பிக்கிறானுவேன். அப்படி தானே? சின்னத்தை அதை கூட சொல்லாமே வந்துட்டு திரும்ப ஆரம்பிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்கிறவன். கெட்டகுமாரன் நல்ல குணம் என்ன? ஒரு சூழ்நிலை வந்தது, இனிமேல் வாழ்க்கையை தொடர முடியாது என்று அவன் யோசித்தான். அவன் சொன்னான், நான் பிதாவினிடத்தில் என் அப்பா கிட்ட நான் போக போகிறேன். அவர்கிட்ட வந்து சொல்லுறான், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். That's the way to testify. That's the way to ask forgiveness. பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிடும்போது மனஸ்தாபத்தோடு அறிக்கையிட வேண்டும். குடிகாரன் ஒருத்தர் சாக்கடையில் விழுந்துட்டான். சென்னையில் ரோட்லேயே சாக்கடை இருக்கும், பக்கத்தில் விழுந்துட்டான் தடங்கி. சாக்கடையில் ஊழ்ந்தது பரவாயில்ல, தவறி ஊழ்ந்தா தூக்கி எடுக்கலாம் இல்லையா? ஆனால் அவன் ப்ராப்ளம் தெரியுமா, சாக்கடையில் ஊழ்ந்துட்டு தெரியாத அங்கே ஏகுறான் ஜாலியாக. அதான் டேஞ்சர். வீழ்ச்சி ஒன்று, விழுந்தது தெரியாமையே எழுந்து வர மறுப்பது ஒன்று. சிம்சோனுடைய வாழ்க்கையில் அது நடந்ததா இல்லையா? வெற்றி பெற்றவன் அவன். பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போன போது அவர் விலகினதை அவன் அறியாதிருந்தான் வேதம் சொல்லுது. எப்பவும் போல எழுந்தான். வீழ்ச்சியே தவறு, அந்த வீழ்ந்த நிலையிலே தொடர்ந்து இருப்பது அதை விட தவறு. Then he came seeking grace. கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் ரட்சிப்பாகிய ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ரொம்ப அருமையான வார்த்தைகள். We appeal to God. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? anger of God. ரெண்டாவது agony. third one acknowledging. There is a fourth factor, appealing for mercy. சங்கீதக்காரன் தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்தாதபடி, அவருடைய நீதிக்கு எதிராய் அவர் நிற்காதபடி இரக்கத்தை கெஞ்சி நிற்கிறார். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளில் தீமை செய்கிறவர்கள் அவருக்கு எதிராக வந்து தூஷணமான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். The devil is an accuser. He will come before the judge and say, this fellow has done this thing. I am the testimony. I am the witness. I am the witness. சங்கீதக்காரன் நிற்கும்போது என்னால் மறுமொழி சொல்ல முடியவில்லை. குற்றவாளி நியாயசனத்துக்கு முன்பாக தண்டனைக்கு உரியவன். ஆனால் இவர் சொல்கிறாரு, இறக்க வேண்டும் எனக்கு. The ship was sinking. அவருடைய கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. நல்லா போன கப்பல் அடுத்த துறைமுகத்துக்கு போவதற்கு முன்பாக மூழ்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எனக்கு தூரமாயிராதேயும், என்னை கைவிடாதேயும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். ஐ நீட் ஹெல்ப், இம்மீடியட் ஹெல்ப். நம்முடைய ஆண்டவர் உடனடியாக உதவி செய்ய தயாராக இருக்கிறார். பாவி அவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் விவரங்களை கேட்பதே இல்லை, ஒத்துக்கொண்டால் சரின்னு சொல்வார். Our God is a judge with grace.
உலகத்துடைய நியாயாதிபதிகள் தண்டனைக்கு தண்டனை, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, ஜீவனுக்கு ஜீவன். கிறிஸ்துவில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு. உங்கள் பாவங்கள் செவேரென்றிருந்தாலும் அதை உறைந்த மழையை போல் வெண்மையாக்குவேன் என்று சொல்கிறாரு. இங்கே தான் சங்கீதக்காரன் மேன்மை கொள்ள வருகிறார். அவருக்கு வேண்டியது அங்கீகாரம் அல்ல, கருணை, இரக்கம், மன்னிப்பு. இப்படிப்பட்ட துன்பமான நிலைமையிலும் கஷ்டமான நிலைமையிலும் அவர் சொல்லும் வார்த்தைகள் பாருங்க. கர்த்தாவே, தேவனே, ரட்சிப்பாகிய ஆண்டவரே. 3 different words used in those days. The Hebrew language is very rich. முதலாவது வார்த்தை யெகோவா வார்த்தைக்கு பொருந்தும். யெகோவா என்ற வார்த்தை உடன்படிக்கையின் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பெயர், அவருக்கு கொடுத்த பெயர். யார் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? யாகுவே, யெகோவா இருக்கிறவராகவே இருக்கிறவேன், யெகோவா என்று சொல்லுங்கள். பின்பு சொல்கிறார், உடன்படிக்கையின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில். எனக்கு கிடைக்கக்கூடாதது கிடைக்கிறது, கிருபை. இரண்டாவது வார்த்தை அடோனாய் என்ற வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பு, அது எஜமானர். என்னுடைய வாழ்வுக்கு அவர் சொந்தமானவர், அவருக்கு நான் பணியாளி, வேலை செய்கிறேன், அடிமை. குமாரனாக வந்து நிற்கவில்லை, அடிமையாய் வேலைக்காரனாய் வந்து நிற்கிறேன்னு சொல்லி கேட்ட குமாரன் சொன்னானே, அதான். அப்போ இறக்கத்தை என்ன நம்பி நிற்கிறான். எல்லாத்தையும் இழந்து போயிட்டேன், இறக்கம் இருக்கு. இறக்கம் என்ன? எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை. என்ன கிடைக்கணும்? தண்டனை கிடைக்கணும். ஆனால் அது கிடைக்கவில்லை. கிடைக்கக்கூடாது என்ன? மன்னிப்பு, ரட்சிப்பு, அது கிடைக்குது. இரக்கமும் கிருபையும் சேர்ந்து. மூன்றாவது கர்த்தர் என்று அவர் சொல்லும்போது, எலோகிம் என்ற வார்த்தை உயர்ந்து நிற்கும் கடவுள். எல்லாத்தையும் விட்டு தாழ்ந்து விட்ட மனிதன் ஆண்டவரை பார்க்கும்போது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார். இஸ் a supreme God. என்னால் எங்கேயுமே போக முடியாது, நண்பர்களிடத்திலே போக முடியாது, உறவினர்களிடத்திலே போக முடியாது, அந்த பக்கம் எதிராளிகள் இருக்கிறார்கள். போக்கிடமற்ற எனக்கு உன்னதமான தேவன் அடைக்கலமாக இருக்கிறாரே. You are still holding on to God. That's enough. That's the hope. யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே, ஏதாவது பேர் சொன்னாரா? பிரதர் தான் வரணும், சிஸ்டர் தான் வரணும், அபிஷேகம் பண்ண சொன்னாரா? இல்லை. எப்படிப்பட்ட மனிதனும் மனுஷியும் மனஸ்தாபத்தோடு அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. That's the hope this morning. Shall we pray? ஜெபம் பண்ணலாமா? எனக்கு ஏன் இந்த டாப்பிக்கை பாஸ்டர் கொடுத்தாருன்னு தெரில. எனக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுடைய இஷ்டம். You want to turn away from sin and turn to God? அவன் இவன் எல்லாம் பழி சொல்ல வேணாம். ஆண்டவரே, நான் வந்து நிற்கிறேன். இந்த நாட்களுடைய பாடல்கள் எல்லாமே இன்றைக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. மனதிலும் பாவிக்கு அடைக்கலம் தரும் அருமையான பாடல்களை பாடினோம். அது வெறும் இசைக்காக அல்ல, வாழ்வின் மாற்றத்துக்காக. சொல்லாமல் ஒரு வார்த்தை ஆண்டவரே, நான் இந்த விதத்திலே பாவியாய் வந்து நிற்கிறேன். இரக்கம் வேண்டும், கிருபை வேண்டும், மன்னிப்பு வேண்டும். கர்த்தாவே, மன்னியும். Before it is too late.
எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை, உம்முடைய ஆராதனை, நாங்கள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் வேறு எங்கே போவோம் கர்த்தாவே? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எங்களுக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தீரே, அருகதையற்ற எங்களுக்கும் தந்தீரே. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் அதை உதாசீனப்படுத்தாதபடி எங்களை ரட்சியும், எங்களை தொடும், இரக்கத்தை தாரும், மன்னிப்பை தாரும், கிருபையை சார்ந்து எங்கிருந்து புறப்பட்டு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.